ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோட அப்டேட்டட் கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் வந்து என்னோடய கிச்சன் பிங்க் கலரில் இருக்கும். பெயிண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போது லைட் சாண்டல் கலரில் பெயிண்ட் இருக்கிறதால கொஞ்சம் பிரைட்டாகவே இருக்குது. ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் ஹெல்த்தியர் வேர்ஷனாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதையுமே ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடது ஸ்மால் கிச்சன் தான். 2 பேர் நின்று தாராளமாக குக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நான் மினிமலிஸ்டிக்காக எதெல்லாம் வேணுமோ அதை மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதனால் கிச்சன் வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக எனக்கு ஏற்ற மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சிங்க் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பிங்க் கலர் பேஸ்கெட்டில் வெசல்ஸ் எல்லாம் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வால் ஸ்டிக்கர் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பெயிண்ட் பண்ணும்போது கூட அதை ரிமூவ் பண்ணாமல் அப்படியே தான் நான் பெயிண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். சில பாத்திரம் மட்டும் வாஷ் பண்ணணும், அதெல்லாம் சிங்கில் இருக்குது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடுக்கு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதில் எல்லாத்துலேயுமே கிச்சனில் ஏதாவது ஒரு பொருள் வந்து நம்ம வச்சுருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் கார்னர்லாம் வந்து கொஞ்சம் எம்டியாக வச்சுக்கிட்டா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அர்ஜென்ட்டுக்கு ஏதாவது நம்ம வைக்கிறோன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா 2 ஹூக் மாதிரி நான் வாங்கியிருக்கேன். அதை வாங்கி விண்டோவில் வந்து ஒரு நெட்டு மாதிரி போட்டிருப்பாங்க. அது ஏற்கனவே இருந்தவங்களே போட்டிருந்தாங்க. ஸோ அதை ரிமூவ் நாங்கள் பண்ணலை. அதில் ஒரு ரெண்டு ஹூக் மட்டும் நான் போட்டு சாப்பிங் போர்டு, அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பெரிய பெரிய யுட்டென்சில்ஸ் அதெல்லாமே நான் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வாட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 2 கேன் வந்து எப்போல்லாம் எம்டி ஆகுதோ அப்போல்லாம் வந்து புதுசு வந்து நாங்கள் வாங்கி வச்சுருவோம். கீழே சின்னதாக ஒரு டஸ்ட்பின் வச்சுருக்கேன். அதில் வந்து கவர் போட்டு இப்போ நான் சிங்கில் வந்து ஏதாவது பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னா அதில் உள்ள குப்பை ஏதாவது தோல்லாம் இருக்கும், அதெல்லாம் நான் அதில் போட்டுருவேன். ஸோ நெக்ஸ்ட்டு 2 தோசைக்கல் வந்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து நான்ஸ்டிக் தான், அதை நான் சேஞ்ச் பண்ணலான்னு தான் வச்சுருக்கேன். எப்போயாவது டக்குன்னு வந்து முட்டை பொரிக்கணும் அந்த மாதிரி வேணுன்னா அது யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்புறம் கீழே வந்து அயன் தோசைக்கல் வந்து புதுசாக வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கு. லிங்க் வேணும்னா கேளுங்க, நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து கவுண்டர் டாப் பார்க்கலாம். நான் உலை வச்சுருக்கேன். ஸோ அதனால் ரைஸுக்கு மட்டும் உலை கொதிச்சிட்ருக்கு. என்னோட கவுண்டர் டாப்பில் பிளாக் கலர் டைல்ஸ் தான் வந்து இருக்கும். கொஞ்சம் டார்க்காக இருக்கும் லுக் வைஸ் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறதுக்காக ஒயிட் கலர் வால்பேப்பர் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதுக்குமே தனியாக செப்ரேட்டாக ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லைட்டர் வைக்கிறதுக்காக சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருக்கேன். அது கூடவே வந்து டஸ்ட்பினுக்கு வைக்கிற அந்த கவர் வந்து அதுவுமே அங்கே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரைஸு, அப்புறம் டக்குன்னு ஏலக்காய் ஏதாவது இடிக்கணும்னா அதுக்கு அந்த இது வச்சுருக்கேன். எப்போவாவது பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆயில் ஸ்டைன் ஆகும். அப்போ லைட்டாக வந்து நம்ம வெசல் வாஷ் பண்ணுறோம்ல, அந்த லிக்விட் எடுத்து லைட்டாக ஸ்க்ரப் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆயில் ஸ்டைன் எல்லாமே வந்துடும். மார்னிங் பண்ண சாம்பார் வந்து இருக்குது. ஸோ அதுதான் ரைஸ்க்கு. நெக்ஸ்ட்டு இந்த சைடில் என்னென்னலாம் திங்ஸ் இருக்குதுன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த ஸ்டாண்டுக்குமே செப்ரேட் வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட அதிகமாக இந்த உடன்சில்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ இதெல்லாம் தேவையோ அது மட்டும்தான் வச்சுருக்கேன். அதனால் தாங்கிட்டுருக்கு, கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபேவரட் பிளேஸ்னே சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக தான் அதை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சேஞ்ச் பண்ணியிருக்கிற மீன்ஸ் எல்லா திங்ஸுமே இல்லை, இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணி ஒரு 2.5 இயர்ஸ் இருக்கும். அந்த ஆயில் ஸ்டாண்டு மட்டும் புதுசாக வாங்கியிருக்கேன். ஒரு 3 ஆயில் வந்து நான் அப்படியே கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுவேன். நல்லெண்ணெய், கடலெண்ணெய், அப்புறம் நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது கூடவே பக்கத்தில் வந்து பெருங்காய டப்பா வச்சுருக்கேன். கீழே வந்து தோசைக்கு ஊற்றுற ஆயில், பிக்கிள், ஹனி இதெல்லாம் வச்சுருக்கேன். வீடியோ ஸ்டார்டிங் வந்து சொல்லியிருப்பேன், கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இதுக்கு முன்னே வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஓவராலாக வந்து எல்லாத்துக்குமே. இப்போ வந்து கிளாஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட அப்படிங்கிறதுக்காக. இதே செட்டப் தான், செட்டப்லாம் எதுவுமே மாற்றலை. பட் அப்படியே பிளாஸ்டிக்கில் இருக்கும். இப்போ வந்து கிளாஸ் கண்டெய்னரில் வச்சுருக்கேன். எல்லா கண்டெய்னர்ஸுமே வந்து மிக்ஸ்டாக வாங்கியிருக்கேன். ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ இந்த மாதிரி 1000 ml அப்புறம் 300 ml இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இதுக்குமே லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். நிறைய வந்து டீக்ளட்டர் பண்ணதுக்கு அப்புறமா இதெல்லாம் தேவையோ அது மட்டும் இருந்தால் போதும். ஏற்கனவே நான் வந்து டீக்ளட்டர் பண்ணி மினிமலிஸ்டிக் கிச்சன் தான் வச்சுருக்கேன். ஸோ அதையுமே கொஞ்சம் பண்ணதுனால கிரைண்டர் வந்து இப்போது கிச்சனில் காம்பேக்டாக வச்சுட்டேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஷெல்ஃப்மே எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் தான் பிளேட் ஸ்டாண்டு, அப்புறம் டம்ளர் இதெல்லாமே வச்சுருப்பேன். 2 அஞ்சரை பெட்டி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், அதையுமே கீழே வச்சுட்டேன். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஸ்ப்ரே பாட்டில்.
இதில் வந்து ஒரு கொஞ்சமாக 3 ட்ராப்ஸ் மட்டும் வெசல்ஸ் வாஷ் பண்ணுற லிக்விட் வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அடுப்பு துடைக்கிறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பீச்சில் வந்து ரிங் கேம் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் நான் வின் பண்ணது. அந்த சின்ன டஸ்ட்பினுக்கு கவர் எல்லாமே இதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ஸ்டாண்டு வந்து 3 ரேக் ஸ்டாண்டு, ஒன்று மட்டும் எடுத்து பிளேட்டு, எக்ஸ்ட்ரா பிளேட் எக்ஸ்ட்ரா பிளேட்டில் இதெல்லாமே வந்து கரெக்டாக வச்சுருக்கேன். இது எல்லாமே எனக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இது மட்டும் நான் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஆக்சுவலி இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கும் போது நான் சேஞ்ச் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனியனுக்கு தனியாக, பூண்டுக்கு தனியாக, அப்புறம் பொட்டேட்டோக்கெலாம் தனித்தனி ட்ரே இருக்குது. இதெல்லாமே ஒரே ஸ்டாண்டில் வச்சிடலான்னு நான் பார்த்துட்ருக்கேன். அப்புறம் டம்ளர்ஸ் கரெக்டாக 4 டம்ளர் தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வாங்க ஷெல்ஃப்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னே கவுண்டர் டாப்க்கு கீழே வந்து எப்போதுமே கசகசன்னு வந்து வச்சுக்காதீங்க. மெயினாக நிறையா வந்து பூச்சி வண்டு இது மாதிரிலாம் நிறைய வரும். நான் வந்து டஸ்ட்பின், டஸ்ட் பேன் 2 தான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு பக்கத்தில் இந்த ட்ரே வாங்கணும்னு சொல்லிட்டுருக்கேன் இல்லையா வெஜிடபிள்ஸ்க்கு, அது வாங்கினா அதை அங்கே வைக்கலான்னு இருக்கேன். கிராஸ் மேட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து எடுத்துனா டஸ்ட்டெல்லாம் தட்டி விட்டுரும், இல்லை இன்செக்ட்ஸ் வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு வாங்க ஷெல்ஃப் பார்க்கலாம். என்கிட்ட இருக்கிற ஹோல் மசாலாஸ் கண்டெய்னர்ஸ்னால் இது மட்டும்தான். பேலன்ஸ் ரேராக யூஸ் பண்ணுற சிக்கன், மட்டன் மசாலா எல்லாமே ஃப்ரிட்ஜில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். 2 பிளாஸ்டிக் டப்பாஸ் மட்டும் நான் இன்னும் சேஞ்ச் பண்ணலை, கிடைக்கல. ஸோ அதையும் நான் கிளாஸில் வந்து மாற்றிடுவேன். இந்த கிளாஸ் ஜார் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வாங்கியிருந்தேன். செட் ஆஃப் 6 இருக்கும். இதில் சாம்பார் பொடி, அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மசாலாஸ், அப்புறம் வத்தல், பொட்டுக்கடலை, டீத்தூள் இதெல்லாம் நான் வந்து வச்சுருக்கேன். இதுவுமே செட் ஆஃப் 6 இருக்கும். 4 மட்டும் தான் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இட்லி பொடி இதெல்லாமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஷெல்ஃப் வந்து அவ்வளோதான், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும். ஸோ அதுக்காகவே வந்து ரொம்ப காம்பேக்டாக எதெல்லாம் வேணுமோ, இதெல்லாம் டெய்லி யூஸ் பண்ணுறனோ அதை மட்டும்தான் வச்சுருக்கேன். அதுலேயுமே எனக்கு 2 பாட்டில் வந்து எம்டியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கீழே உள்ள ஷெல்ஃப் வந்து பார்க்கலாம். இப்போ வாங்க செகண்ட் ஷெல்ஃப் வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் ட்ரேயில் டம்ளர்ஸு, குட்டி குட்டி கிளாஸ் பவுல்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் டிஃபன் பாக்ஸு, சாப்பிங் போர்டு, என்னோடய ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு லன்ச் பாக்ஸ் இதெல்லாம் இருக்குது. இந்த 2 சில்வர் பாக்ஸில் மட்டும் இட்லி பொடி, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் இருக்கும். ஒரே ஐட்டம்ஸே வச்சுருக்க மாட்டேன், மாற்றி மாற்றி வந்து வச்சுருப்பேன். இது எங்கள் அம்மா பண்ணி கொடுத்த பூண்டு பொடி. ஸோ ரெசிபி வேணும்னா கேளுங்க, நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் எனக்கு வேணுமோ அதை மட்டும்தான் நான் அந்த செகண்ட் ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். வேறு எதுவுமே என்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா கிடையாது. டிஃபன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஓரளவே அதில் நான் காமிக்கிறது மட்டும்தான். ஒரு வாளி இருக்கும், ஒரு சொம்பு இருக்கும், சின்னதாக ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கும். இவ்வளோ மட்டும்தான் அதில் வச்சுருக்கேன் இருக்குது. ஸோ இப்போ வாங்க தேர்ட் ஷெல்ஃப் வந்து பார்க்கலாம். ஓவராலாக குக்கிங்க்குன்னு எனக்கு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற பாத்திரம் மட்டும்தான் சைஸ் வைஸ் வச்சுருப்பேன். அப்போ தான் கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு. பிகாஸ் எனக்கு ஒரே ஒரு ஷெல்ஃப் மட்டும்தான், ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கேன். இந்த ஹாட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோரில் வந்து கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த லாஸ்ட் ஷெல்ஃப் மட்டும் தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு அன்கம்ஃபியாக இருக்கும். பிகாஸ் தனித்தனியாக இருக்கும். பொட்டேட்டோக்கு தனி ட்ரே, சின்ன வெங்காயத்துக்கு தனி ட்ரே, பூண்டு இஞ்சிக்கு தனித்தனியாக அங்கே ஷெல்ஃபில் தனியாக வச்சுருக்கேன். ஸோ இதை மட்டும் நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிவிடுவேன். ஒரு ட்ரே மாதிரி வாங்கி வெஜிடபிள்ஸ்க்குன்னு தனியாக ப்ராப்பராக வந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 செட் ஆஃப் கண்டெய்னர்ஸ் இருக்கும். அதில் வந்து சாப்பாட்டு அரிசி, உளுந்து, இட்லி அரிசி, பிரியாணி அரிசி இந்த மாதிரி வந்து பிரித்து வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.